நீங்கள் இப்போ பார்த்த இந்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனுடைய காலடியில் ஒரு பாம்பு ஒன்று படம் எடுத்து நிற்கிறது போல தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ காட்சி ரொம்ப வைரலாக போனது அப்படின்னு கூட சொல்லலாங்க. சாதாரணமாக அம்மன் கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அந்த பாம்புகளுடைய வடிவம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஒரு 5 தலை நாகம் இருக்கும், அந்த அம்மனுக்கு குடையாக பாம்பு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம், கோவில்களில் பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாகவே ஒரு நாகம் ஒன்று இப்படி இந்த அம்மனுடைய காலடியில் படம் எடுக்கக்கூடிய காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமானது. இது பார்க்க ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை பார்த்து என்ன நினச்சிங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை உடனே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் இது எங்கே நடந்தது, இந்த அம்மனுடைய கோவில்களில் இந்த மாதிரி பாம்புகள் வர்றதுக்கான காரணம் என்ன, இன்னும் என்ன நிறைய தகவல்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது, அது பிள்ளை சூனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் எங்களை தாக்குதோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக உங்களுக்கு சரி செய்து தரப்படும். நாம் இப்போ பார்த்த இந்த வீடியோ காட்சி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புற்றுக்கண் மாரியம்மன் கோவிலின் பூஜை போது தான் இப்படி நடந்திருக்கு. அம்மனுடைய காலடியில் நாகப்பாம்பு ஒன்று படம் எடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அது பக்தர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போனது அப்படின்னு சொல்லலாம். இது கோவை மாவட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய புற்றின் முன்பு மாரியம்மன் சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதியில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக அந்த கோவில் இருந்திருக்கு. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய கோவில்களில் அதிகமான வழிபாடு இருக்கும். முக்கியமாக இந்த நாம் பார்த்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று மாலை சிறப்பு பூஜை நடைபெற்ற போது அங்கே ஒரு நாகம் வந்திருக்கு. அந்த நாகம் அம்மனுடைய காலடியில் இப்படி படம் எடுத்து நின்றது காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்திருக்கு. இதை நிறைய பேர் தங்களுடைய செல்ஃபோனில் படம் எடுத்து ரொம்பவே வைரல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது மாதிரி நிறைய இடங்களில் இப்படி பாம்பு கோவிலுக்குள்ளே புகுந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நாம் இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கோம். முன்பெல்லாம் இந்த மாதிரியான காட்சிகள் ரொம்ப அரிதாகத்தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இப்போது எல்லோருமே ஒரு நம்ம அந்த பதிவு பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்கிறதால எல்லாருமே இந்த மாதிரி காட்சியை பதிவு பண்ணி இப்போ அனைவருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி கிடைக்குது அப்படின்னா அது மிகையாகாது. சாதாரணமாக இந்த அம்மனுடைய கோவில்களில் இப்படி பூஜை நடந்தது, நாகம் வந்தது அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இதே போல் பைரவருக்கு கூட நாகம் ஒரு வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு நடந்தது. அதாவது தென்னகத்து காசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பைரவர் கோவில், அந்த கோவிலில் இப்படி ஒரு நாகம் ஒன்று நுழைந்து சிவனுக்கு பூஜை செய்த சம்பவமும் நம்ம தமிழகத்திலே நடந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் இரட்டை சுற்றிப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் இதே போல தான் இந்த பைரவருக்கு, அதாவது ஸ்வர்ண பைரவர் கோவில் ஒன்று இருக்குது. இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில். அந்த திருக்கோவில்லையும் இதே போல் நாகம் ஒன்று நுழைந்து ஈசனை வழிபாடு செய்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு செய்தி தெரியுது. இந்த கோவிலுக்குள்ளே திடீர்னு புகுந்த அந்த நாகம் நேராக ஸ்வர்ண பைரவருடைய சிலையை நோக்கி போயிருக்கு. அப்படி சிலையை நோக்கி போய் சிறிது நேரம் ஸ்வர்ண பைரவருடைய சிலையை சுற்றி வந்த அந்த நாகப்பாம்பு ஒரு கட்டத்தில் சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய வகையில் திடீரென படம் எடுத்து ஆடியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பைரவர் சிலையினுடைய கழுத்து பகுதியில் ஏறிக்கொண்டது அந்த நாகம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விக்கிரகத்தை பின்னும் வகையில் சுற்றி சுற்றி அந்த நாகம் வந்ததாம். மேலும் இந்த நாகப்பாம்பு பைரவருக்கு பூஜை செய்ததாக கூறப்பட்ட நிலையில் வாசனை பூக்களை சாமியினுடைய காலில் தூவி விட்டுருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் பைரவர் சிலைக்கு நாகப்பாம்பு பூஜை செய்த சம்பவத்தை இப்படி பதிவு செய்து அதுவும் சமூக வலைதளத்தில் ரொம்பவே வைரலாக போனது அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இந்த நாகங்கள் பற்றி நீங்கள் கதைகள் கேட்டிருக்கீங்க, கடவுளோடு தொடர்பு படுத்தக்கூடிய நாக வழிபாடு பற்றியெல்லாம் நீங்களும் தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவுங்க. அதே போல் உங்கள் ஊர்லேயும் இது மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கருத்துக்களை சொல்லிடுங்க.
பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பயம் காரணமாகவே பாம்புகளை பார்த்தாலே அடித்து கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாம்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் இப்போது நம்ம இந்த ஆன்மீகத்தோடு சம்மந்தப்படுத்தி பார்க்குறோம். பாம்புகளால் ஏற்பட்ட தோஷம் நீங்கவே இப்படி குறிப்பாக வழிபாடு செய்கிறோம். ஆடி மாதத்தில் நாகப்பஞ்சமி தினம் கடைபிடிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது. பாம்புகளை வணங்கினா தோஷங்கள் நீங்கி சுபகாரியங்கள் வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. உலகம் முழுவதும் விஷம் இருக்கக்கூடிய பாம்புகளிடம் கடிப்பட்டு நிறைய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டக்கூடிய நிலையில் இப்படி நம்ம ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்கிறதும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாகதோஷங்கள் நீங்குவதற்காக ஒரு நீண்ட நாளாக திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட இந்த மாதிரி நாக வழிபாடுகள் செய்துட்டு போகிறாங்க. முக்கியமாக உங்களுடைய கோவில்கள்லையும் இந்த மாதிரியான ஒரு நாக வழிபாடுகள் இருக்குது, நிறைய மக்கள் வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. பொதுவாகவே நம்ம ஆன்மீகத்தில் சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த நாகத்தை நம்ம கடவுளாகவே தான் வழிபாடு செய்கிறோம். இருந்தாலும் அது ரொம்பவே அச்சுறுத்தக்கூடிய ஒரு விலங்கினம் அப்படின்னு சொல்கிறதால நம்ம அதற்கு பயப்படுற ஒரு இதுவும் இருக்குது. குறிப்பிட்டு நாம் புற்றுகளில் பாம்புகள் இருக்கும் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட புற்றுகளில் பெரும்பாலான புற்றுகளில் பாம்புகள் இருக்கிறது கிடையாது. நாம் அந்த புற்றில் பாம்பு இருக்குது அப்படின்னு நினச்சி வழிபடக்கூடிய ஒரு நிலைமை நிறைய இடங்களில் இருக்குது. அதுபோல் பாம்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கடவுளுடைய அம்சமாக நிறைய கோவில்களில் இருக்குது. ஆனால் அது வெளியில் பக்தர்களுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கடவுளினுடைய அம்சமாகத்தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக நாகங்களையே தெய்வங்களாக நம்ம பக்தர்கள் வழிபாடு செய்கிறோம். இது மட்டும் இல்லாமல் நாக சதுர்த்தி நாக பஞ்சமி ஆகிய நாட்களை நாகங்களை வழிபடுறதுக்காகவே வச்சுருக்காங்க. இந்த நாட்களில் நாகங்களுடைய ஆசிகளை பெறுவதற்காக பால் ஊற்றி வழிபாடு செய்கிறோம். நாகங்களை வழிபடுறதால நாக தோஷம் மாங்கல்ய தோஷங்கள் நீங்கிறதுக்காக பக்தர்கள் நம்புகிறாங்க. அப்படி சிவனினுடைய கழுத்தை பாம்பு சுற்றி இருப்பதற்கு புராணங்கள் வழியாக நிறைய கதைகளும் முக்கியத்துவமான காரணங்களும் சொல்லப்படுது. அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியை குறிக்கிறதாகவும் சொல்லப்படுது. மனிதருக்கு மட்டும் இல்லாமல் மிக கொடிய பாம்புகளுக்கும் கூட இறைவன் ஒரே மாதிரியான அருளை வழங்கக்கூடியவன் என்பதை காட்டுவதற்காகவே சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் இந்த பாம்பை சுற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்து புராணங்களின்படி சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கும் இந்த பாம்பு வாசுகி பாம்புகளினுடைய ராஜா. சிவபெருமான் வாசுகியை கழுத்தில் அணிந்ததன் பின்னணியில் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. பார்க்கடலை கடைந்த போது தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தினாங்களாம். அப்போது வாசுகியினுடைய உடலில் இருந்த ஆழகால விஷம் வெளிப்பட்டிருக்கு. அந்த விஷம் இந்த உலகத்தை அழிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னும் சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்து உலகை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமானின் கருணைக்கு நன்றி செலுத்தும் விதமாக வாசுகி தன்னை சிவபெருமானுக்கு அர்ப்பணித்தார் அப்படின்னும் வாசுகி சிவபெருமானுடைய கழுத்தில் மாலையாக அமர்ந்தார் அப்படின்னும் கதைகள் சொல்லப்படுது. இது சிவபெருமானுடைய இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்துகிறார் என்பதையும் உலகத்தை காப்பவர் என்பதையும் குறிக்குது. வாசுகியை கழுத்தில் அணிவதன் மூலமாக சிவபெருமான் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறார் என்பதை காட்டுது. பாம்பு ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி புதுப்பித்தல் மற்றும் சுழற்சியினுடைய அடையாளமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பாம்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமாக ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த நாக வழிபாடு மேற்கொண்டாங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் நீங்கி திருமணம் கைகூடும், வாழ்க்கையில் நல்ல செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த நாகங்கள் பற்றியும் அந்த அம்மனுடைய காலடியில் ஒரு நாகம் இருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.